ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஏற்ற சத்திய பாடங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலும் கூட இன்றும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கேற்ற சத்திய பாடத்தை தேவன் தர சித்தமாயுள்ளார். இந்த கூடைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபத்தோடு கூட இந்த ஒரு கூடையை ஆரம்பிக்கலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை வீழ்ச்சியிருந்து பூமியில் உள்ள மணமக்களாக எங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து நித்தமும் எங்களை வழிநடத்தி வருகிறதான ஒன்றான மீதேவரே, கடந்து போன காலம் முழுவதும் எங்களை கிருபையாய் கண்மணி போல பாதுகாத்து இந்த மட்டும் வழிநடத்தினவரே, உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் எங்களுடைய இரட்சகர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு தேவர் ஏதோ இந்த நாளிலும் கூட நீர் இந்த மாலை வேளையிலே எங்கள் மேல் இறக்கம் வைத்து நீர் கொடுக்க போகிறதான அந்த மேலான சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு இப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்கப் போகிறதான எங்களுக்கும் தூது கொடுக்கிறதான நம்முடைய தாசனுக்கும் பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். கேட்கக்கூடியதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான பரிசுத்த ஆவியை தந்து இந்த பாடம் முழுவதும் நல்ல ஒரு புரிந்து கொள்வதை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். இந்த பாடத்தினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைத்து காரியங்களையும் நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக கரம் இருந்து வழிநடத்த வேண்டுமா நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் மனுபுரத்தின் ராஜாவும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மன்றாட்டங்கள் நாம் ஏற்கிறோம். நம்முடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கேற்ற சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டு வருகிறார், ஒவ்வொரு சகோதரர் மூலமாக. இந்த நாளிலும் கூட நாம் கேட்கக்கூடிய சத்திய பாடத்தினுடைய தலைப்பு இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாவா அவர்கள் தேவ செய்தியினை நமக்கு வழங்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாயும் பிரியமாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கான அன்பின் வார்த்தையை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களிலே ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து காலை நேர ஆராதனையிலே நாம் பங்கு கொண்டு அவருடைய மேலான சத்தியங்களை அறிந்து கொண்டு இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நம் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து அவருடைய வேதத்தில் உள்ள மேலான காரியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த மேலான கிருபைக்கும் அன்புக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளும் கூட நம்ம ஒரு சத்திய பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இந்த இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில் அவர் செய்த முதல் பிரசங்கம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மலை பிரசங்கம். இது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த மலை பிரசங்கத்தில் அவர் அநேக விஷயங்கள் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் என்ன சமீபமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை துணி எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்துக்குள்ளே போகிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அநேக காரியங்களை பிரசங்கிச்சார். அதில் ஒரு 8 முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது. ஏன்னா இதை சொல்கிறப்ப எப்படி சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இந்த பாக்கியவான்கள் அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ்ட் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ்டுக்கு இன்னொரு மீனிங் என்ன கூட சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் எளிமையாக இருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறார். அந்த மாதிரி அநேக விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவார். அதில் துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பாயிண்ட் வரும். அதில் முக்கியமாக நம்ம ஏற்கனவே ஒரு பாடமாக பார்த்துருக்கோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ அந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏன் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, தேவன் ஒரு மனுஷனை பார்த்தா
அவனுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டார். எதை பார்ப்பாரு அப்படின்னா அவனுடைய இருதயத்தை பார்ப்பாரு. ஸோ அவர் இருதயத்தை பார்த்து தான் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் அவன்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவார். அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னா அவன் முதல்ல சுத்தம் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தின் சிந்தனை. ஸோ சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த சிந்தை அந்த புது சிருஷ்டிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்கியவான்கள். அவங்க யாரை தரிசிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேவனை தரிசிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடம் அதே ஒரு வரிசையில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 5:7. மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏன் வந்து இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க இரக்கம் பெறும். ஸோ இதில் 2 பார்ட் சொல்லப்பட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா இரக்கமுள்ளவர்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இரக்கம் இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்களாமா இரக்கம் பெறுவாங்க அப்படின்னு. ஸோ 2 பார்ட்டை கிளியராக சொல்லியிருக்காரு. ஒருத்தர் இரக்கம் வாங்கணும்னா அவங்க என்ன பண்ணணுமாமா இரக்கம் காமிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இரக்கம் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இரக்கம் காமிக்கணும். அப்படி எப்படி இரக்கம் காமிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இரக்கம் உள்ளவர்களா இரக்கத்தை எப்படி நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த இரக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த ஒரு மீனிங் கன்கார்டன்ஸில் ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல் லோகி அப்படின்னு சொல்லி இருக்குது. அதோட அந்த வேர்டு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 31 டைம் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் பிளட் ஆகிருக்கு. இதே ஒரு வார்த்தையோட எபிரேய பதம், இது எபிரேய பதம், கிரேக்க பதம், எபிரேயர் பதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராட்சாம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது 2 என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகே, அப்போ இரக்கம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம இரக்கத்தை பற்றி பார்க்க முடியும். அப்போ இரக்கம்னா என்ன? நான் ஒரு பிக்சர் போடுறேன், அந்த பிக்சர் பார்த்துட்டு நீங்கள் இது இரக்கமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள் இதுதான். இப்போ இந்த 3 பிக்சர்லையுமே ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டு விடுது. இது இரக்கங்களா? கண்டிப்பாக இது இரக்கம் தான் இல்லையா? இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது. அடுத்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வருது. எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளை இழந்து ஒரு டென்ட்டில் குடியிருக்கிறப்போ ஒரு அம்மா அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு மருத்துவ உதவி செய்யுது. இதையும் இரக்கம்னு சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்னன்னு சொல்லலாம், இரக்கம்னு சொல்லலாம். அடுத்து இன்றைக்கி அநேக பேர் சாப்பாடு எல்லாம் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, கஷ்டப்படுறப்போ அவங்க மேலே இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. இதையும் இரக்கம்னு சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இரக்கம்னு சொல்லலாம். அப்போ இந்த இரக்கத்தை தான் தேவன் வந்து நம்மகிட்ட இயேசு கிறிஸ்து வந்து காமிக்க சொன்னாரா? ஏன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஸோ அப்போ இந்த இரக்கத்தை தான் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட காமிக்க சொன்னாரா அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இரக்கம் இயேசு கிறிஸ்து காமிக்க சொன்னாருங்கிறதுக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா லூக்காவில் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. படிக்கலாமாங்க? லூக்கா 6:36. லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இங்க ஒரு புதுசா ஒரு டேர்ம் கொண்டாரு. எப்படி கொண்டாரு பார்த்தீங்கன்னா யார் இரக்கமுள்ளவர்களா இருக்கிறாராமா? பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறாராமா. அவர் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே மாதிரி யார் இருக்கணும், நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிதாவோடைய இரக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தா நம்ம எந்த இரக்கத்தை காமிக்கணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நேராக நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யெகோவா தேவனுடைய அந்த இரக்கத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ யெகோவா தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு அவர் இரக்கத்தில் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத படிச்சுட்டு அப்புறமா நம்ம போகலாம். சங்கீதம் 145 8-9 145 சங்கீதம் வசனம் 8 முதல். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லோரும் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேல் உள்ளது. அவருடைய அந்த விஷயத்த சொல்றப்ப சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அந்த இரக்கத்துக்கு இன்னொரு பதம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருபை அப்படிங்கிறது கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பிதாவாகிய தேவன்
இருக்கிறதுல எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். இப்போ ஒருத்தர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்காருன்னா அவருடைய குணலட்சணமாக இருக்குமா இல்லையா? ஸோ அப்போ பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம் என்னென்னங்க? அன்பு, நீதி, வல்லமை, ஞானம் இல்லையா? இது கூட இன்னும் 2 கூட சொல்லலாம் இல்லையா? பரிசுத்தம், அப்புறம் சத்தியம் அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த 4லையுமே இரக்கம் வரலையே. இப்போ அவர் முன்னாடி என்ன படித்தோம்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் கொடுத்தார். அப்போ அவருடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரக்கத்தில் வந்திருக்கணுமா? ஆனால் இங்கே இரக்கம் வரலையே. ஆனால் அவருடைய குணலட்சணத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இருக்குது, நீதி இருக்குது, வல்லமை இருக்குது, ஞானம் இருக்குது. இந்த வல்லமையும் நீதியும் கொண்டு என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் என்ன பண்ணார்? இந்த பூமியை சிருஷ்டிக்கிற கூட அந்த விஷயத்தை யூஸ் பண்ணார். நீதி அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதான குணமாக இருக்குன்னு பார்த்தோம். பட் இந்த 4லையுமே இரக்கங்கிற விஷயம் வரவே இல்லையே. சரி, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்போ? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் என்னங்க இரக்கமுள்ளவராக இருக்கணும். அப்போ நம்ம இறக்க பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் அவருடைய குணலட்சணத்தை எடுத்து பார்த்தா தான் நம்ம இறக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே குணலட்சணத்தில் இறக்கமே வரலையே. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அன்புங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா? அன்புங்கிற விஷயம் எப்போ உருவாகும் பார்த்தீங்கன்னா இரக்கம் வரணும். இரக்கம் வந்தால் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்புங்கிற விஷயம் உருவாகும். அப்போ அன்புக்குள்ளே எது ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்கணும். சரி, இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே உலக தோற்றத்துக்கு உலகம் உருவாக்கப்பட்டுச்சுல அங்கே போகலாம். போனால் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம், ஏவாள். இவங்ககிட்டருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை மனுஷன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தாருன்னு சொல்லி பார்க்கணும். சிருஷ்டித்துட்டு அவங்ககிட்ட என்ன விஷயத்தை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, என் பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டு கொள்ளுங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் படைக்கிறதுக்கு அவர் என்னென்ன விஷயம் யூஸ் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா வல்லமை யூஸ் பண்ணார், ஞானத்தை யூஸ் பண்ணார். இவரோட நீதி எப்படி கொண்டு வந்து வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? நீங்கள் இருக்கிற எல்லா பழத்தையும் என்ன பண்ணலாம், நீங்கள் சாப்பிட்லாம். எந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. அது ஒரு கட்டளை தானே. அந்த கட்டளை கொடுத்தாரு. அந்த கட்டளைக்கு யாரும் ஏற்புடையவராக இருந்தாருன்னு பார்த்தா யார் இருந்தாங்க? ஆதாமும் ஏற்புடையவராக இருந்தார். நான் என்ன பண்ணுறேன்? அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன். இப்போ கட்டளை மீறினாரா மீறலையா? கண்டிப்பாக என்ன பண்ணிட்டாரு? மீறிட்டாருன்னு சொல்லுவோம். அப்போ கட்டளை மீறிட்டா என்ன வரணும்? கட்டளை மீறினா தண்டனை வரும். தண்டனை வந்துச்சுங்களா? என்ன தண்டனை கொடுத்தாரு? இனிமேல் நீ என்ன பண்ண மாட்டார், இந்த ஒரு உனக்கு கொடுத்த நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு என்ன விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தா நித்திய ஜீவன் என்ன பண்ணுவேன், சுதந்திர கொள்வேன்னு சொன்னார். அதை கட் ஆயிடுச்சு. அது கட் ஆகிட்டு இதுலேருந்து நீ என்ன பண்ணுவேன்னு பார்த்தோன்னா மரணத்துக்குரிய விஷயத்துக்குள்ள என்ன பண்ணுவேன், போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த மரணத்துக்குரிய விஷயத்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஏதேன் தோட்டத்துலேருந்து அவன் வெளியே போனதுக்கப்புறம் அவன் என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இதை புரிய வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவர் தப்பு பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னங்க, இவருக்கு நன்மை தெரிஞ்சிருச்சு, என்ன தெரியல, தீமை என்னன்னு தெரியல. அந்த தீமையோட எஃபெக்டை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறதுக்கு இங்கே வர்றாரு. சரி, ஓகே. இப்போ அந்த மனுஷன் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறான். மரணத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிற அப்படியே அந்த ஆதாமுடைய சந்ததி அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு அப்படின்னு முடியாது, அப்படியே விட முடியாது. ஏன்னா தேவனுடைய இன்னொரு குணலட்சணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களை அப்படியே என்ன பண்ணாரு இருக்க விடாது. அந்த மனுஷன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திட்டத்தில் நிறைய விஷயங்கள் கடந்து வருது. பார்த்தீங்கன்னா 1ஆம் உலகம் கடந்து வந்து நோவாலாம் கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை அதாவது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குணலட்சணத்தை யார்கிட்ட பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட பார்த்தார். இப்போ ஆபிரகாம்கிட்ட தான் என்ன விஷயம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்டருந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியமான ஒரு சந்ததி ஒரு வானத்து நட்சத்திரம். வானத்து நட்சத்திரமாக யார் போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய வாய்ப்புக்குள்ளே போகிறவங்களும் இந்த பூமிக்குரிய வாய்ப்புக்குள்ளே போகிறவங்களும் யார் மூலியமாக தான் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூலியமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு சந்ததிக்குள்ளே வர்றதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் 12 அப்போஸ்தலர்கள். அவங்க தான் 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்கிட்ட என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சந்ததி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் சந்ததியை பிதாவாகிய தேவன் எப்படி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா விதத்துலையும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதித்து வச்சிருந்தாரு சொல்லுவோம். ஏன்னா அவங்களை கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லாத்துலேயும் உங்களை நான் என்ன பண்ணிட்டேன்
தெரிஞ்சுக்கொண்டேன், என்னுடைய கட்டளைகளை நீ கீழ்ப்பணிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவேன் தருவேன்னு சொன்னாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவங்களை எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறத ஏசாயா சொல்கிறாருப்பாங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 16ஆம் வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. கிளியரா சொல்றேன். எப்படின்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அதாவது ஒரு அம்மா தன் குழந்தைய மறக்குமா அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகாது, மறக்காது. எப்படி அந்த அம்மா தன் குழந்தைய மறக்காதோ அதே மாதிரி நானும் யாரை மறக்க மாட்டேன் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அவங்க எப்படி வந்து எனக்கு அந்த ஒரு ஆபிரகாம் மூலியமா வந்தாங்களோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியமுள்ள பிள்ளைகள். நான் அவங்களை எப்படி பார்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தைகளை பார்த்துக்குமோ அது மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்மா அவங்கள என்ன பண்ணிக்கிறேன், என் உள்ளங்கையில் என்ன பண்ணிக்கிறேன், வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஸோ டோட்டல் பாதுகாப்பும் யாருக்கு கொடுத்து வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அங்கிருந்து எங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா எகிப்து அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துலேருந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கானான் நோக்கி போகிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்க ஃபீல் பண்ணாங்களா? இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். எந்த கஷ்டமாச்சும் ஃபீல் பண்ணாங்களான்னா இல்லவே இல்லை. அவங்க காலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்னிஸ்தம்பம், இரவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மண்ணா எப்பெல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் என்னாச்சு காரம். டோட்டலாக ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாராச்சும் தேவன் வச்சிருக்கிறாரா, பராமரித்து வச்சிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துலையும் இவங்க தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக தேவனுடைய டைரக்ட் பார்வையில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு கொஸ்டின் வரணும் இல்லையா? இப்போது ஒட்டுமொத்த உலகமும் யாரால் படைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவனால் படைக்கப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த ஜனங்களும் யாருடைய பிள்ளைகள் தான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக எத்தனை பேர்த்தை கொண்டிருக்காரு? ஒரே தூதன் என்ன பண்ணியிருக்காரு? 1,85,000 பேர்த்தை கொண்டு இருக்காரு. யாருக்காக? இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கணும் இருக்காரு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் வரணும்னா, இவங்களும் தேவனால் படைக்கப்பட்டவங்க தானே. அப்போ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் எப்படி இத்தனை பேர்த்தை கொண்டு குவிக்கிறாரு? அப்போ தேவனுக்கு இரக்கம் இல்லையா? அப்போ பச்சாபாதம் உள்ளவராக இருக்கிறாரா? கொஸ்டின் வருதுங்களா இல்லையா? இப்போ எத்தனை ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1,85,000 பேர் ஒன் ஷாட்டில் கொள்றாரு. இது மாதிரி எத்தனையோ பேர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காரு. ஏன்னா போர் நடத்துறதை யாருன்னு சொல்லிக்கிறாரு, நான் தான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ இத்தனை பேர்த்தை கொள்றாரு. அப்போ தேவனுடைய இரக்கம் என்னாச்சு? அப்படி ஒரு கொஸ்டின் வருதுங்களா இல்லையா? அப்போ இந்த கொஸ்டின் நம்மக்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். நீதியான தேவன் சொல்லலாமா? அப்படி இல்லை. என்ன ரொம்ப ஞானமான பதிலாக இருக்குது. பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? இந்த திட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் என்னன்னா பிரதானமானவங்க அப்போ. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான வழியில் நடந்திருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரட்சிப்பு யார் மூலியமாக வரும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மூலியமாக வரும். இப்போ தேவனுடைய பார்வையில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யார் ரட்சிப்பு கொண்டு வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ இவங்களை கரெக்டாக பாதுகாத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன கொண்டு வருவாங்க? ரட்சிப்பு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ரட்சிப்பு கொண்டு வரப்போ இவர்னால யாரெல்லாம் மரணம் அடைஞ்சாங்களோ எல்லாமே எதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிர் தெளிந்து வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் போல இருந்து பாதுகாத்து வந்தாருன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாய்ப்பை முதல்ல வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் பாருங்க. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைக்கு இறங்குறாரோ அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்றாருன்னா தமக்கு பயந்தவர்களுக்கு. எப்போ வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு பயந்து இருந்தாங்களோ அப்போ வரைக்கும் யார் மாதிரி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைக்கு இறங்குறாரோ அது மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா பாதுகாத்து கூப்பிட்டு வந்துட்டாருன்னு பார்க்குறோம். ஸோ பாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அவங்க அப்பா என்ன பண்ணுவார்?
உச்சக்கட்ட தண்டனை என்ன பண்ணுவார், 4 அடி வைப்பார். அதுக்கு மேலே அதே மாதிரி தான் இசை ஜனங்கள் என்னென்னா விலகி போவாங்க. என்ன பண்ணுவார், ஒரு ராஜாவை கூப்பிட்டு வந்து அவங்கள என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த வழி விலகி போகிறதுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாரு. திரும்ப என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ரட்சகர் ஏற்படுத்தி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா திருப்பி கூப்பிட்டு. இந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா வழி நடத்திட்டு இருந்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதாச்சும் கீழ்ப்பணிஞ்சிருந்தாங்கன்னா இல்லவே. இவர் எவ்வளோ தூரம் அவங்கள பாதுகாத்து பராமரித்து கூப்பிட்டு இந்த ஜனங்கள் மூலியமாக தான் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்சிப்பு வர போகிறதுன்னு பண்ணாலும் அவங்க என்ன பண்ணல, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இல்லவே இல்லை. என்ன பண்ணினாங்க அப்படின்னா படிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். கிளியரா சொல்றாரு. என் ஜனங்கள் எப்படி இருக்காங்க, மதியற்றவர்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ அதை என்ன பண்ணல புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியம் உள்ள பிள்ளைகளா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, சென்ஸே இல்லைங்கிறது, உணர்வே இல்லை. என்னை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த விஷயமே யாருக்குலன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை. பொல்லாப்பு செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பயங்கர புத்திசாலிகளாக இருக்காங்க. ஏன்னா அநேக ராஜாக்கள் ஒரு தேசத்தை பிடிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அங்கே இருக்க தேசத்து அந்த விக்கிரங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு வணங்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்தளவுக்கு தேவனை டோட்டலாக என்ன பண்ணிட்டுதான்னு பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ தூரம் அவங்கள பராமரிக்கிறாரோ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டான விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நன்மை செய்வேன்னு கொஞ்சம் கூட தெரியாத ஜனங்கள் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்போ தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வர மாதிரி ஒரு விஷயம் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீகால ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ தேவன் என்ன பண்ணுவாராமா கேட்பாராமா, உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது, ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ராஜாக்கள் கொடுத்தேன், தலைவர்கள் கொடுத்தேன், எல்லாத்தையும் யாருக்கு தான் கொடுத்தேன், உங்களுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் உங்களுக்கு குற்றமா, ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி என்ன ரிப்ளை பண்ணுவாங்களாமா, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம், அதிகப்படியான பலிகளை செலுத்துகிறோம், இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தேவன் அடுத்து என்ன கேட்குறேன்னா அப்படி இல்லைன்னு ஒன்று அடுத்து என்ன கேட்குறேன்னு பார்த்தா நாங்கள் நிறைய காணிக்கைகள் என்ன பண்ணுறோம் கொண்டு வந்து செலுத்துகிறோம், இது உங்களுக்கு போதுமா அப்படின்னா அப்போ தேவன் இதுவும் இல்லை அப்படிங்கிறேன். சரி ஓகே, நீங்கள் முதல்ல கேட்டீங்கல்ல ஃபஸ்ட்டு பான், அந்த ஃபஸ்ட்டு பான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பலியாக கொடுக்குறோம், இது உங்களுக்கு போதுமா அப்படின்னா தேவன் இதெல்லாம் இல்லைப்பா, நான் என்ன எதிர்பார்க்கறேன் தெரியுமா, நான் எதிர்பார்க்கறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாரு மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறாரமா, மனுஷனே நன்மை என்னன்னு சொல்லு, உனக்கு முதல்ல என்ன பண்ணிட்டேன், நன்மை என்னங்கிறத அறிவிச்சிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டேன் உனக்கு கிளியராக கொடுத்துட்டேன். அடுத்தவங்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இரக்கத்தை நீ என்ன பண்ணணும், சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே உங்கள்கிட்ட கேட்கலப்பா அப்படிங்கிறது. அப்போ தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணன்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த விஷயத்த என்ன பண்ண. அதனால தான் நம்ம பார்க்குறோம் இரக்கத்தை ஸ்நேகிக்கணும் அப்படிங்கிறது. அந்த இரக்கத்தை ஸ்நேகிக்கணும் விஷயம் அவங்களுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா புரியவே அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஸோ இதே விஷயத்த ரோமரில் படிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதை எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, இந்த ஒரு ஜனங்கள் கீழ்ப்பணிஞ்சிருப்பாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன பண்ணும், ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு தேவன் என்ன ரொம்ப நாளாக வெயிட் பண்ணாரு. அந்த ரட்சிப்புக்குள்ள இவங்க என்ன பண்ணலாம், வரவே இல்லை. இப்போ தேவன் என்ன பண்ணுறதுங்களா, அந்த டாஸ்க்கை கையில் எடுக்கிறது. டாஸ்க்கை கையில் எடுத்து இவரே என்ன பண்ணுறாருமா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரட்சிப்பு கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குமாரன் என்ன பண்ணுறேன் பலியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த குமாரன் நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பலியை செலுத்துங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்து இந்த பலியை செலுத்துனீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரட்சிப்பு வரும். இப்போ வரைக்கும் ஜனங்கிட்ட என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாரு, அந்த எதிர்பார்ப்பு யார் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணல. யாருமே நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணல
கரெக்டாக கடைப்பிடிக்காதப்போ இவர் என்னோட பார்த்தா அந்த டாஸ்க்கை கையில் எடுத்து இந்த ஜனங்களுக்கு இரக்கத்தை காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருமா அவருடைய குமாரனே கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஜீவ பலியாக கொடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இறக்கத்துக்காக. எதுக்கு அவர் குமாரனை பலியாக கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் எதுக்குள்ளே வரணும், ரட்சிப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவர் நியமித்த நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அந்த மனுஷன் விழுந்து போன அந்த மனுஷன் அந்த ஆதாம்க்கு ஈக்குவலான இரண்டாம் ஆதாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த பரிபூர்ணத்திலேருந்து அந்த ஆதாம்க்கு ஈக்குவலான இன்னொரு பரிபூர்ணமான மனுஷனை கொண்டு வந்து அந்த நீதி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி ஒட்டுமொத்த ஜனங்கள் மேலே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த அன்பை காமிச்சு அந்த இரக்கத்தை காமிச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இத்தனை ஜனங்கள் பாவத்திலிருந்து மரணத்துக்குள்ளேருந்து இத்தனை ஜனங்கள் திரும்ப மீண்டு எதுக்குள்ளே வரணும் பண்ணால் ஜீவன் பெறணும். அப்படின்னா என்ன விஷயம் நடந்தாத ஜீவன் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணம் நடந்தாத என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்த்தார். அவங்க என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா செய்யலைன்னொன்னே தான் என்ன பண்ணுறாரு பார்த்தா அந்த டாஸ்க்கை கையில் எடுத்து யாரை கொண்டு வர்றாரு, குமாரனே கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பலியாக கொடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திட்டத்தை இவர் நிறைவேற்றுறான்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த விஷயத்தில் நம்ம யாருடைய இரக்கத்தை பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தை பார்த்தோம். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனங்களுக்கு, அதாவது ஒட்டுமொத்த உலகமும் ரட்சிப்புக்குள்ளே வரணுங்கிறதுக்காக ஒரு சந்ததியை தேர்ந்தெடுத்தார். அந்த சந்ததியை பராமரித்து இவங்க மூலியமாக தான் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்கள போஷித்து நடப்பிச்சுட்டு வந்தார். இதற்கு இடையில யாரெல்லாம் வராங்களோ அவங்க கூட என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவனே முன்னிருந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவங்கள சங்கரித்தார். ஆனால் இந்த ஒரு ஜனங்கள் என்ன பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கல. இந்த திட்டத்தை யார் கையில் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை கையில் எடுத்து யாரை கொண்டு வந்து பலியாக கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரனே கொண்டு வந்து பலியாக கொடுக்குறாரு. இந்த குமாரனே கொண்டு வந்து பலியாக கொடுக்குறப்ப ஒரு 2 விஷயத்த ப்ரூவ் பண்ணுறாரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்ச அன்பு. இப்போ இவங்க குமாரனை பலி கொடுக்கறதுனால என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன வரும், ரட்சிப்பு வரக்கூடிய அந்த விஷயம் நடைபெறும். அந்த ரட்சிப்பு வரணும்னா யார் இங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா குமாரன் வரணும். அவருடைய சொந்த பிள்ளை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பலியாக கொடுத்து தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறாரு. அதனால தான் லூக்காவில் சொல்கிறப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இந்த விஷயத்தை மைண்டில் வச்சு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி உங்கள் பிதா இரக்கம் காண்பிச்சாரோ இதே இரக்கத்தை தான் யாரும் காமிக்கணும், நீங்களும் காமிக்கணும். அதான் சொல்றாரு, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணணும், இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் அப்படிங்கிறது. நம்ம முதல்ல பார்த்த விஷயத்தை இப்போ திரும்பவும் பார்க்கணும். அப்போ பிதா எப்படி இரக்கத்தை காமிச்சாரு, தன்னுடைய குமாரனே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பலியாக கொடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்மகிட்ட, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தை யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் கொடுத்தாரு. விட்டு கொடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரனை விட்டு கொடுத்து ஒட்டுமொத்த ஜனங்களை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா உயிர்ப்பித்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கொரிந்தியருக்கு எழுதுறப்ப பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொல்றாங்க, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்றேன்னா நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதா. அப்போ எல்லா ஒட்டுமொத்த இரக்கமும் யாரு தான் பிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அவர் தான் எதுக்கு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கங்களுக்கு சோர்ஸ். அவர் தான் இரக்கம்னா என்னன்னு எல்லாரும் சொல்லியே கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட தான் நம்ம எதை கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரக்கம்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருந்தார் இல்லைங்களா. வந்திருந்தப்போ அநேக இடங்களில் அவர் எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாருன்னா ராஜ்யத்துக்குரிய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் கூடவே எதையும் சொல்லி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இரக்கம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்
என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இவர் முதலாம் வருகையில் வந்திருந்தப்போ இவருக்கு நிறைய விஷயங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர் சைசேர். ஏன்னா அவர் எங்கே போனாலும் அநேக குற்றங்குறைகள் யார் கண்டுபிடிப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அவங்க இங்கே என்ன ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவர் எங்கே சாப்பிட்டுக்கிறாரமா ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சாப்பிட்டுக்கிறார். அப்போ சாப்பிட்டுக்கிற ஒருத்தர் பார்த்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாரு, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சாப்பிட்றாரு, இது கரெக்டா அப்படின்னு. ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தான் யார் ரட்சிப்பு கொண்டு வர்றா அப்படின்னா பிதாவாகிய தேவன் ரட்சிப்பு கொண்டு வர்றாரு. அதை தான் இங்கே என்ன இயேசு கிறிஸ்து சொல்றேன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தான் என்ன பண்ண போகுது, ரட்சிப்பு வரப்போகுது. இப்போ நான் என்ன வந்துட்டுக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே என்ன விஷயத்த சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் இங்கே இந்த விஷயத்த சொல்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, மீகா கூட பலி செலுத்தினா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே யார் இருந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அது இல்லை, அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குன்னா இரக்கம்ங்கிற விஷயம் இருக்குது. அப்படிங்கிறது தான் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லா இடத்தையும் போய் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனம் கூட படிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இங்கே செய்வார் ஜப ஆலயத்தில். உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குற்றமாக என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு சொல்லுவாங்க. உடனே ஒரு கேள்வி கேட்பார், உங்களுடைய ஆடோ மாடோ ஒரு கிணத்துல விழுந்துருச்சு ஓய்வு நாளில், நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தூக்கி விடாமல் இருப்பீங்களா அப்படிங்கிற. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், தூக்கி விடுவோம். அப்போ அதுக்கு இரக்கம் வேணுங்கிறீங்க, இப்போ ஓய்வு நாளில் சுத்தம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறீங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா ஓய்வு நாளுக்கும் பெரியவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறார். நான் செய்ய வந்த விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னா செய்ய விடுங்க. ஏன்னா இங்கே நான் எதை விஷயத்தை செய்ய வந்திருக்கேன்னா பலிகளில் இரக்கத்தையே விரும்புகிறேன். இப்போ அங்கே அந்த மனுஷனுக்கு அவர் காண்பிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் காமிச்சார். ஏன்னா இத்தனை நாள் அவன் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அற்புதம் செய்வார் இல்லையா, அந்த அற்புதத்து மூலிமா அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, குணமடைஞ்சிருப்பான். அந்த மனுஷன் குணமடைகிறது தான் முக்கியம். இங்கே என்ன முக்கியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பலி முக்கியம் இல்லை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று நீங்கள் என்ன பண்ணுங்க போய் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லணும்னா அநேக இடங்களில் இந்த பரிசேயருக்கும் ஆசாரியருக்கும் என்ன பார்த்தா சொல்லிகிட்டே வருவார். இந்த பலியை அல்ல அப்படிங்கிற விஷயம் எங்கே இவர் ரெஃபர் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஓசியாவில் இந்த விஷயத்தை ரெஃபர் பண்ணிருப்பாரு. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இங்க என்ன விஷயம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் அநேக நேரங்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா பலி முறைமைகளை சொல்லி கொடுத்தோன்னா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பலி செலுத்தினா என்ன ஆகும், எல்லா விஷயமும் சால்வ் ஆயிருங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள என்ன வந்துட்டாங்க. அப்போது ஒரு விஷயத்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தா பலியை செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, போய் தப்பு பண்ணக்கூடிய மைண்ட் செட் யாருக்குள்ளே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்துச்சு. இப்போ தேவன் என்ன சொல்லிக்கிறதுன்னா பலி எதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்போ என்னுடைய பாவங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இரக்கம் உங்களுக்குள்ளே வரும் தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பலிங்கிற விஷயத்தை நியமித்து கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பலி செலுத்துறது என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்டிஸ் ஆக்கிட்டீங்க. அப்போ அந்த இரக்கம்ங்கிறது நீங்கள் என்ன பண்ணல கற்றுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக அந்த என்ன பண்ணால் வேதபாரகர் பரிசேயர் தான் என்ன பண்ணுன்னா அநேக காரியங்கள் என்ன பண்ணுவார் சொல்லிகிட்டே இருப்பார். அதுவும் மத்தேயு 23ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதிகாரம் முழுக்கவே யாருக்கு எழுதப்பட்டிருக்கும் தெரியுங்களா, வேதபாரகர் பரிசேயர் இவங்களை திட்டுறதுக்குன்னே எழுதியிருப்பார். ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே அவங்க திட்டுறதுக்குன்னே வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா தவறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் இதை சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றாத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டுமே. இப்ப என்ன சொல்லணும்னா, மாயக்காரராக வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்க என்ன பண்றீங்கன்னா, தசம பாகம் வாங்குறது என்ன பண்றீங்க? கரெக்டா இருக்கீங்க, ஆனா எதை மறந்துட்டீங்க? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷவிலாகிய நீதி, இரக்கம், விசுவாசம், இதெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அது ப்ரிஃபரன்ஸில் இருக்கு, ஆனால் இது என்னாச்சு? மறந்து போச்சு. அப்போ முக்கியமாக தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, அதை இல்லை, இதைத்தான். ஆனால் ரெண்டுமே வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஃபஸ்ட்டு தேவன் எதிர்பார்க்குறேன்னா அவருடைய நீதி, இரக்கம், விசுவாசம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்ட் பண்ண வேண்டாம்னு என்ன பண்ணல சொல்லலை. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இவங்க சொல்லிக்கிட்டே இந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த இரக்கத்தை எங்கேயாச்சும் காண்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அநேக இடங்கத்தில் என்ன பண்ணிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கத்தை என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா காண்பிச்சுக்கார். இரக்கத்தை எப்படி காண்பிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதம், ஒரு அடையாளங்களை செஞ்சு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, தனக்குள்ள இந்த இரக்கத்தை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா காமிப்பார். அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். 32ஆம் வசனம். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இவங்க என்னன்னா ரொம்ப நேரம் கூப்பிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இறங்கும் இறங்கும்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா அங்க இறக்கப்பட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த குருடை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நீக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ இதுதான் வந்து இரக்கமா? இயேசு கிறிஸ்து காமிச்சு இரக்கமா அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் இல்லையா? இது ஒரு மாடல். எதுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 2 குருடர்களும் பிறவியிலேருந்து எப்படி இருக்காங்க? குருடர்களாக இருக்காங்க. இந்த பிறவியிலேருந்து குருடராக இருக்கிறவங்களுக்கு பார்வை வருதுங்கிறது சாதாரணமான விஷயமா? கண்டிப்பாக சாதாரணமான விஷயமே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையில் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த குருடர்களை காண செஞ்சிருக்கிறார். இது எதுக்கு செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் எங்கே நடக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த மனுஷங்களும் அந்த குருடர்களை பார்த்துருந்தாங்கன்னா, இவங்க இது வரைக்கும் எப்படி தான் இருந்தாங்க? குருடாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? பார்வை அடைஞ்சிருக்காங்க. அடுத்து ஒரு முடவனை குணப்படுத்துவார். அந்த முடவன் பிறந்ததுலேருந்து எப்படி தான் இருப்பான்? நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும்னா பார்த்தா எழுந்து துள்ளி குதிச்சு என்ன பண்ணான்? நடந்தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஏன் இயேசு கிறிஸ்து அங்கே இரக்கமாக காண்பிச்சார் அப்படின்னா, இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம், அதாவது தன்னுடைய ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலமும் அவங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் நீங்கி எப்படி ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆதாம் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருந்தானோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, திருப்பி வருவாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா செஞ்சு காண்பிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்து என்னென்னா நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்தவர்களிடம் இரக்கம் காமிக்கலாமா? இப்போ இரக்கத்தை எப்படி காமிச்சானே இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு வந்து ஒரு குறை இருந்துச்சு காண்பிச்சு குணப்படுத்தினார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாவம் செய்தவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கலாமா? பிதாவாகிய தேவன் பாவம் செஞ்ச யாராச்சும் இரக்கம் காண்பிச்சிருக்கிறாரா? ஏன்னா இது ஏன் பார்க்குறோன்னா பின்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு தேவைப்படாதுக்கு அதுக்கு இந்த ஒரு பார்ட் ஒட்டுமொத்த மனுக்குலம் சொல்லலாம். வேற யாராச்சும் ஒரு கேரக்டர் சொல்லுங்கள், இவர் பாவம் செஞ்சார் இவருக்கு இரத்தை காமிச்சார் அப்படின்னு. தாவீது எக்ஸாக்ட் கேரக்டர் தாவீது தான். இவர் என்ன விஷயம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, பத்சேபாலிட்ட பண்ண தப்பு. இது அநேக பாடங்கள் நம்ம பார்த்துட்டோம், அதனால் ரொம்ப டீப்பால போகணும். இது எதுக்கு ஆப்போசிட்டான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த கட்டளைக்கு என்னாச்சு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சப்போ கூட தேவன் என்ன பண்ணாதீங்களா, இவரை
இரக்கத்தை காண்பிச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா மன்னித்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த ஒரு தண்டனைக்குள்ளே போகாமல் இருக்க செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. தண்டனை வந்துச்சு, ஆனால் யாருக்கு வரல? இவருக்கு வரல. இவருக்கு பிறந்த குழந்தை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இரக்கத்தை தாவீது ஒரு சங்கீதமாகவே பாடிக்கிறாரு. அதில் ஒரு 3 வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 51ஆம் சங்கீதம் வசனம் 1 முதல். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பிரேயர் பண்றப்ப ரொம்ப உருக்கமா பிரேயர் பண்ற. ஆனா இப்ப இவர் மன்னிப்பை கேட்டார்ல, இவர் மன்னிப்பு கேட்கிறப்போ தேவன் இவர் ரியலாகவே மன்னிக்கணும் அப்படின்னா என்னத்தை பார்த்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இருதயத்தை தான் என்ன பண்ணியிருப்பார் பார்த்துருப்பார். ரியலாகவே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தான் செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணியிருப்பார், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டங்காட்டி தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ யார் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா தாவீது எழுதுறாரு. தேவனே, உமது கிருபையின் படி என்ன பண்ணுங்க எனக்கு இறங்கும், உங்களுடைய கிருபை என்ன பண்ணுங்க எனக்கு கொஞ்சமாச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு உமது மிகுந்த இரக்கங்களின் படி என்ன பண்ணுங்க மீறுதல்கள் நீங்க என்ன இப்ப நான் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீறுதல். நீங்க கொடுத்த கட்டளை நான் என்ன பண்ணிட்டேன், மீறிட்டேன். ஆனா கட்டளை மீறினாலும் உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரக்கங்கிற விஷயம் இருக்கு. அந்த இரக்கத்தை வச்சு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மீறுதல்கள் என்ன பண்ணுங்க சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்து 2ஆம் வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். அடுத்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீறுதல் பண்ணிக்கிறேன், அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு அக்கிரமம் பண்ணிக்கிறேன். அந்த அக்கிரமத்தை என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் என்ன பண்ணுங்க கழுவி என்னை பாவமர என்னை சுத்திகரியும். இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை இரக்கங்களை வச்சு தான் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிறது கூட கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். 3ஆவது விஷயம் 3ஆம் வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்ன சொல்றோம்னா நான் மீறுதல் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன், என் பாவம் என்னாச்சு எனக்கு முன்பாக நிற்குது. ஸோ இப்போ இவர் தேவனுக்கு கட்டளைக்கு விரோதமாக பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவன் அந்த ஒரு இரக்கத்தின் மூலியமாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவருக்கு மன்னிக்கக்கூடிய அந்த விஷயத்த செஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா லவ்விங் மெர்சி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மீகால் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இரக்கத்தை சிநேகிக்கணும். அப்போ நம்ம இரக்கத்தை சிநேகிக்குமா வேண்டாம்? மீகால சொன்ன விஷயம் அவங்களுக்கு மட்டுமா இல்லை நமக்குமா? நமக்கும் இருக்குது. அப்போ இரக்கத்தை நம்ம சிநேகிக்குமா வேணாமா? கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஸ்நேகிக்கும். எப்படி ஸ்நேகிக்கிறது அதான் முதலே படிச்சிட்டோம் லூக்காலேயே. பிதாவாகிய தேவன் எப்படி இரக்கம் காமிக்கிறாரோ அதே மாதிரி என்ன பண்ணணும் நம்மளும் காமிக்கணும். வேணா வசனம் ஏற்கனவே படித்தது தான். அப்போ இரக்கத்தை ஸ்நேகிக்கும் அப்படின்னா எப்படி ஸ்நேகிக்கிறது? அவர் செஞ்ச மாதிரியே நாமளும் செய்யணுமா? எப்படி? அவர் என்ன பண்ணாரு? சரி ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணான்னு பார்த்தா நமக்கு ஈஸியாக வந்துடலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, ஒரு கட்டளை கொடுத்தாரு, மீறிட்டாங்க. மீறினோன்னு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை கொண்டு வந்து ஒரு சந்ததி கொண்டு வந்து அந்த சந்ததி மூலிமா அந்த பாவத்துக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா விமோசனம் கொடுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் என்ன ஆகலை, கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரனை கொண்டு வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்திலேருந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன பண்ணார் மன்னிச்சு விட்டார். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த மன்னிக்கணுங்கிற குணம் அவருக்குள்ள என்ன இருந்துச்சு. அதைத்தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டையும் கேட்குறாரு. வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் இதுதான். மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்க மன்னித்தால் உங்கள் பரமபிதா என்ன பண்ணுவார், உங்களுடைய பாவங்களை என்ன மன்னிப்பாரு. மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்க மன்னிக்கல அப்படின்னா அவர் என்ன மாட்டாரு, அவரும் மன்னிக்க மாட்டார். சரி, இந்த விஷயத்துக்கும் பிதாவாகிய தேவனுடைய அந்த காரியத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னா அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் கொடுத்த திட்டத்தில் ஒரு மனுஷன் தப்பு பண்ணோன்னு அவர் என்ன பண்ணார் பார்த்தா மன்னிச்சு என்ன பண்ணிட்டார், ஏற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்தில் வரக்கு அவருக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. அப்போ அதுதான் இரக்கம். அந்த இரக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க காமிங்க. எப்படி அப்படின்னா ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணுறான்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரக்கத்தை காண்பிச்சு அந்த மனுஷனை என்ன பண்ணுங்க மன்னிங்க. அப்போ மன்னிச்சிங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தை காமிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் எப்படி இரக்கத்தை காமிச்சாரோ அதே மாதிரி இரக்கத்தை யார் காமிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஈஸியான விஷயமா கஷ்டமான விஷயமா?
என்ன ஈஸியான கஷ்டமா? கஷ்டம். எப்படி கஷ்டம்னு சொல்கிறேன்? ஏன்? ஏன்னா மனுஷன் ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா அவரை மன்னிக்கிறது கஷ்டமா? ஆனால் இதை யாராச்சும் பண்ணி காமிச்சிருக்காங்களா பைபிளில்? யார்? என்ன நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. யோசேப். இப்போ இவர் பாருங்க, இவருக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சகோதரர்கள் இவரை பகைக்கிறதுக்கு ஏதாச்சும் முகாந்திரம் இருந்துச்சா? இல்லை இல்லையா? ஏதாச்சும் இவர் தப்பு பண்ணாரா? இல்லை. இவர் எல்லாமே என்ன பண்ணார்? கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனாலும் இவர் சகோதரர் என்ன பண்ணாங்க? டோட்டலாக இவரை பகைச்சாங்க. பகைக்கிறது மட்டும் இல்லை, எங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க? இன்னொரு தேசத்துக்கு விற்று போட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த தேசத்தில் போய் அவர் குடியிருக்கிறப்போ அவர் வீட்டில் எப்படி இருந்தார்? வேலைக்காரனாக இருக்கிறார். வேலைக்காரனுக்காக சுதந்திரம் இருக்குமா? இருக்காது. அவர் கொடுமைப்படுத்தியிருப்பாங்களா? கொஞ்சமாக சின்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிமைத்தனத்தோட அந்த கஷ்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு அனுபவிச்சிருப்பார். இவருக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ண முடியும்? யாராச்சும் பார்ப்பாங்களா? ஒரு அப்பா அம்மா இல்லை சகோதரர்கள் சகோதரிகள் பார்க்குற மாதிரி அங்கே இருக்கிற யாராச்சும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ இவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறப்போ இவருக்கு யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க? இவர் யார்? ஒரு அடிமை. எந்த விதத்துலையும் ஒரு சொபஸ்டிகேஷன் இல்லைங்க. யாருக்கு இல்லை? யோசேப்புக்கு இல்லை. இப்போ இவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லை, உடம்பு சரியில்லாமல் போய் படுத்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு யார் ஞாபகம் வந்திருப்பான்? வீட்டு ஞாபகம் வந்திருக்கும். வீட்டு ஞாபகம் வந்தால் இவருக்கு கோபம் வந்திருக்குமா, அன்பு வந்திருக்குமா? எப்படி பண்ணியிருப்பேன்னா, நான் எப்படி இருக்க வேண்டியது இல்லையா? எங்கள் அப்பா கூட, எங்கள் அப்பாவோட செல்ல பிள்ளைனா அவங்க அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாரு இவரை? பயங்கர சொபஸ்டிகேட்டாக. இவருக்கு தான் பல வர்ண அங்கி எல்லாமே வந்து ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருந்தார். இப்படி ஸ்பெஷல் பர்சன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அடிமைகளாக வந்திருக்கிறாரு. அடிமைகளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு. ஆனால் தேவனுக்கு பிரியமான வந்துட்டுக்கிறாரு, நடந்துட்டு இருக்கிறாரு. தேவன் உயர்த்தி என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டார். அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனோன்னே இப்போ இவர் என்னவா இருக்கான்னு பார்த்தா ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார். இப்போ இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, யாருமே இவரோட அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சகோதரர் வராங்க, இவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? எல்லா விதத்துலையும் பழி வாங்கறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த கொஞ்ச காலம் அவர் அடிமையாக இருந்தப்போ எத்தனை காரியங்களை வந்து பார்த்தாரோ எல்லாமே அவர் மனசுக்குள்ள இருக்கும்ல. மனசுக்குள்ள இருக்கிறப்போ அவங்க சகோதரர் பார்த்தோன்னே பழி வாங்கணும்னு தோணுச்சா இல்லை மன்னிக்கணும்னு தோணுச்சா? ஏன் மன்னிக்கணும்னு தோணுச்சு? அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நான் இங்கே வந்ததுக்கு ரீசன் யாரு? சகோதரர்கள் தான். தேவன் தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, பின்னால் நீங்கள் வரணும் அப்படிங்கிறக்க என்ன பண்ணாருன்னா முன்னால் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டு அவ்வளவும் மறந்துட்டு அவங்க சகோதரர் என்ன பண்ணார்? மன்னிச்சார். இப்போ இவருக்கு நியாயப்பிரமாணத்தின் கட்டளை ஏதாச்சும் இருக்கா? தேவன் ஏதாச்சும் விஷயங்கள் வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா? எதுவுமே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரன் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். இப்போ இது வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னோம்னா யோசேப்பு எடுத்து நிறுத்துறாரு தேவன். இதை பாருங்க, இவர் என்ன பண்ணிக்கிறார்? ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற. அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் இது ஒரு பாடம். இப்போ நம்ம இரக்கம் காமிக்கணும். இப்போ இவர் காமிச்சது இரக்கமா இல்லையா யோசேப்பு? கண்டிப்பாக என்னென்னா இரக்கம் தான். அந்த இரக்கத்தை நம்மகிட்டையும் கேட்குறாரு. என்னென்னா எப்படி யோசேப்பு தான் சகோதரர்களை மன்னிச்சாரோ அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் என்ன விஷயத்த செஞ்சாரோ அதை இப்போ யார் செஞ்சுக்கிறான்னா யோசேப்பு செஞ்சுருக்காரு. நீங்களும் அதே விஷயத்த என்ன பண்ணணும்? உங்களுடைய சகோதரனுடைய அந்த தப்பிதங்களை நீங்கள் ஒன்று மன்னிச்சிங்க அப்படின்னா அது என்ன காமிக்கிறதாமா? இரக்கம் காண்பிக்கிறதாமா. அதனால தான் அதில் ஒரு டவுட் வந்துருச்சு ஒருத்தருக்கு. அவர் போய் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு இருப்பாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 எழுபதரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா இவர் மன்னிக்கணும்னு சொன்னா இவருக்கு ஒருத்தர் டவுட் வந்துருச்சு, நான் எத்தனை டைம் மன்னிக்கணும் அப்படிங்கிறது. உடனே அவரே சொல்லிட்டார், முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. ஏன்னா இதைத்தான் யார் பண்ணிக்கிறான்? பிதாவாகிய தேவன் பண்ணிக்கிறார். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறதுன்னா அநேக மீறுதல் என்ன பண்ணிட்டுக்கிறான் செஞ்சுட்டேன். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவர் அத்தனை வாய்ப்பு கொடுத்தாருல, மீறுதல் பண்ணாங்கல்ல, தேவன் மன்னிக்கிறாரா இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா இல்லையா? அப்போ தேவன் அவங்கள்கிட்ட இரக்கம் காமிக்கிறப்போ இப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம அதே இரக்கத்தை தானே காமிக்கணும். அப்போ அதே இரக்கத்தை காமிக்கணும்னா தேவன் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா,
உங்கள் சகோதரர் நீங்கள் என்ன பண்ணுங்க மன்னி. அந்த இரக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா காண்பீங்க அப்படிங்கிற. அதனால தான் நீதிமொழிகள் வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடுரனோ தன் உடலை அலக்களிக்கிறான். தயவுள்ள மனுஷன் என்ன பண்றானா தன் ஆத்மாவுக்கு நன்மைங்கிற விஷயத்த என்ன பண்றான்னா கற்றுக் கொடுக்குறான். இப்போ இவன் இரக்கமா இருந்தான் அப்படின்னா இன்னொரு விஷயம் இவனுக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா, இவன் யாரா இருக்கிறான்? பாக்கியவானா இருக்கிறான். பாக்கியவானுக்கு யாரு இரக்கம் காண்பான்? தேவன் இரக்கம் காண்பார். அதனால சொல்லுது தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு என்ன பண்றான்? நன்மைங்கிற விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லு. இதே ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்து நிறைய நேரத்தில் என்னன்னா சொல்லி பார்த்தாரு. ஒரு ஊமையா கூட என்ன பண்ணாருங்களா ஒரு இடத்துல சொன்னார். என்ன ஊமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 33 முதல் 34 வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 33 முதல். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். இந்த ஓமை எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இருப்பான். அதாவது அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணனா, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா, ஒரு மனுஷன் இருப்பான். அந்த மனுஷன் எத்தனை கடன் பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 16,000 தாளந்து நினைக்கிறாரு கடன் பட்டிருக்கிறாரு. அந்த 16,000 தாளந்து கடன் பட்டவர் அந்த ராஜாட்ட போய் என்ன பண்ணுவாராமா, அவர்கிட்ட கேட்பாராமா, எங்கிட்ட என்ன இல்லை, அதை திருப்பி செலுத்துறதுக்கு நிர்வாகம் இல்லை, நான் ரொம்ப என்ன பண்ணிருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருடைய கஷ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, அந்த மனுஷன் என்ன பண்ணுவாராமா, இவருக்கு இரக்கம் காண்பிச்சு அந்த 16,000 தாளந்து என்ன பண்ணிடுவார், மன்னிச்சிடுவார். இப்போ இந்த இரக்கம் வாங்கிட்டார். இந்த இரக்கம் வாங்கினவர் என்ன பண்ணுவாராமா, போயிட்டு இருக்கிறப்போ இவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் பார்ப்பார். அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் முன்னால் வந்துட்டு பார்க்குறப்போ அவர் இவருக்கு எவ்வளோ கடன் செலுத்தணும்னா 100 தாளந்து கடன் செலுத்தணும். இப்போ இவர் என்ன பண்ணுறாராமா, அந்த 100 தாளந்து இருக்கு இல்லையா, அந்த கடனை திருப்பி செலுத்தினா ஒன்று ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவேன்னு சொல்லிட்டு கொண்டு என்ன பண்ணிட்டாரு, ஜெயிலில் போட்டு. இவருக்கு எவ்வளோ கடன் மன்னிக்கப்பட்டுச்சு, 16,000 தாளந்து கடன் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் இவர் 100 தாளந்து வாங்கணுன்னு இல்லை, மன்னிக்கல. அதைத்தான் அதுக்கு அடுத்து தான் நடக்கிற விஷயந்தான் இப்படி படிச்சுக்கணும் நம்ம. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் இறங்கினேன் இல்லை, உனக்கு நான் இறங்கியிருக்கேன், ஆனால் உனக்கு இறங்கணும்னு தோணலையா அப்படின்னு அந்த ராஜா கேட்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம எவ்வளோ விஷயங்கள் கடன் பட்டிருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் மீறுதல் பண்ணாலும் நம்மளை என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு, இரக்கத்தின் மூலிமா மன்னிக்கிறாரு. இப்போ நம்மளும் இதே இரக்கத்தை யார்கிட்ட காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கிட்ட காமிக்கணும். எந்த ஒரு தவறாக இருந்தாலும் சரி அந்த இரக்கத்தை காண்பிச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊமையில் கூட என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்க சகோதரனுக்கு நீங்க மன்னிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, மன்னிக்கப்படாது. அந்த ஒரு ஓமையில பார்த்த விஷயம் தான். உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா, உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை மன்னிக்கணும். அப்பதான் உங்களுக்கும் என்ன ஆகும், மன்னிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லணும்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ன இரக்கம் பெறும். அப்போ நீங்கள் இரக்கம் காண்பிச்சாதான் உங்களுக்கு என்ன ஆகும், இரக்கம் காண்பிக்கப்படும். அப்படிங்கிறது தான் மத்தையில் வேற ஆங்கிள் என்ன வேண்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு விஷயம், அதான் நம்ம முதல்ல பார்த்த விஷயத்தை திரும்ப பார்க்க போகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36 படிச்சு 35 படிக்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். 35ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிதா எப்படின்னா இரக்கமுள்ளவராக இருக்கிற போது நீங்களும் இரக்கமுள்ளவராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை சொல்வாரு. உங்கள் சத்துருக்களை நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகிங்கள். அடுத்து நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமலும் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இப்ப என்ன பண்ணா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அப்படியே சொல்றாரு. எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளோ நன்மைகள் தேவன் செஞ்சார், அவ்வளோ விஷயத்தையும் செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணாங்க, நன்றி அறியல. என்ன பண்ணான்னு பார்த்தோன்னா துரோகம் செஞ்சாங்க. அவங்களையே என்ன பண்ணிக்கிறாரு, அவங்களுக்கே நன்மை யார் செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் செஞ்சுக்கிறாரு.
இப்போ நீங்களும் அதே மாதிரி தான், உங்களுக்கு என்ன விஷயங்கள் செஞ்சாலும் சரி, நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டியது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை மட்டும்தான் இருக்கணும். அது எப்படி நன்மையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் எப்படி இரக்கம் காண்பிச்சாரோ அதே மாதிரியான இரக்கத்தை யார்கிட்டையும் எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மகிட்டையும் எதிர்பார்க்குறார் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மன்னிச்சா மட்டும் போதுமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இப்போ நம்ம ஒரு சகோதரனை மன்னிச்சா மட்டும் இரக்கம் காண்பிக்கிற விஷயமா அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை இரக்கம் இப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதுக்குள்ள இருக்கு? பாவத்துக்குள்ள இருக்கு. அநேக இடங்கள் என்ன இருக்கு? பூமி எதிர்ச்சிகள் வருது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி எப்போ? தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரணும்னா நம்ம ஒரு இரக்கம் காண்பிக்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகத்து மேலே நம்ம ஒரு இரக்கம் காண்பிச்சா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கரெக்டாக இருந்து தேவன் சொன்ன பிரகாரம் இருந்து தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சிட்டு வந்தால் எது கம்ப்ளீட் ஆகிடும்? சபை கம்ப்ளீட் ஆகிடும். சபை கம்ப்ளீட் ஆச்சுன்னு எது வந்துடும்? உலகத்துக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கு. இப்போ நம்ம என்ன காமிக்கிறோம்? இரக்கம் காமிக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களுக்குள்ள இருந்துட்டு பல கஷ்டத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுமாமா? அவர் சொன்ன பிரகாரம் நடக்கணுமாமா. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதுறப்ப சொல்கிறாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானதுன்னு மிகுந்த ஒட்டுமொத்த தேவனுடைய சிருஷ்டிப்பு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம எப்போ ரெடி ஆகும்னு பார்த்துட்டு. அப்போ நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகத்து மேலே இரக்கம் காண்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வழிகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீர்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமாக நடந்தோம் அப்படின்னா யாருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சேரலான்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சேரலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம். ஸோ அப்போ இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு என்னென்னா தேவன், பிதாவாகிய தேவன் காண்பிச்ச இரக்கத்தை யார் காண்பிக்கணும்? நம்மளும் காண்பிக்கணும். ஏன்னா நம்ம எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளையும் என்ன பண்ணுறாரு? ஒரு பொருட்டன்றார். நம்ம எப்படி இருக்கிறோம்? குப்பையும் தூசியுமா இருக்கோம். அப்போ நம்ம மேலே என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் இரக்கம் காண்பிச்சார். அப்போ நம்ம இரக்கம் காமிக்கும். இப்போ இரக்கத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்புங்கிற விஷயம் இருக்குது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்ல பண்ணா, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் யார்கிட்ட அன்பு கூற மாட்டான்? காணாத சரி காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படிங்கிறது. அதே தான் அன்பின் பிரமாணத்தில் கூட பாருங்க எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு. ஃபர்ஸ்ட் பிரமாணம் என்ன? அன்பின் பிரமாணத்தில் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ஃபர்ஸ்ட் அதுதானுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறணும்னா அன்புங்கிற விஷயம் வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் வரணும்? இரக்கம். அப்போ அந்த இரக்கம் காண்பிச்சாதான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அன்பு கூற முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டளையில் கூட என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாக நடந்து அந்த இரக்கத்தை காண்பிக்கணும் அப்படின்னா தேவன் சொன்ன அந்த இரக்கத்தை இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ இரக்கம் பெறணும் அப்படின்னா நாமளும் என்ன பண்ணணும்? இரக்கத்தை காண்பிக்கணும். அப்போ இரக்கத்தை காண்பிக்கணும்னு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்மளுடைய சகோதரிக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்து மனப்பூர்வமாக என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நம்ம பார்த்த ஒரு பாடம். சத்தியத்தை வெளிப்படுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதியிலும் நன்றியும் எடுத்துக்கிட்டோம். ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் சகோதரர் மூலமாக இரக்கம் காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு தேவன் செய்தியாக வெளிப்படுத்தினார்.
தேவன் நமக்கு வந்து பாராட்டின இரக்கம் வந்து மிக பெரியது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆதாமினுடைய விஷயத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஆதாமினுடைய மனுக்குலம் ஒட்டுமொத்தமாக விழுந்தபோது தேவன் அவருடைய நீதியை விட்டு மீற முடியாது. ஆனாலும் அவர் இரக்கம் காண்பித்ததுனால தான் இன்னைக்கு அவருடைய சந்ததிக்கு, ஆதாமினுடைய சந்ததிக்குள்ளிருந்து வந்த நமக்கு கூட இரட்சகருடைய வழியை பின்பற்றும்படியாக கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம அநேக பாடங்கள் கேட்டிருக்கோம். அதே தான் இந்த நாளும் கூட தேவன் நமக்கு அந்த இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இரக்கம் பெற்ற பிள்ளைகள் இரக்கம் கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அநேக வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம். நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் கூட அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி இரக்கத்தை காண்பித்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணுங்கிறத தான் நம்ம இந்த நாளில் கூட பார்த்தோம். சத்தியத்தை வெளிப்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக் கொள்வோம். தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கும் கூட நம் சபையின் சார்பாக நம் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளுக்கான இரவின் இனிய கீதங்களை வாசிக்க கேட்போம். செப்டம்பர் 27. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்குரிய விளக்கம்: அருமையான சகோதரரே, நம்முடைய போதகர் தம்முடைய 2ஆம் வருகையை குறித்து சொன்ன வாக்குறுதியை அவர் வந்திருக்கும் காலமாகிய இப்பகுதியில் நமது மனக்கண் முன் நிறுத்துவமாக நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் செயலிலும் கவனமாக இதே சிந்தையில் இருக்க வேண்டும். மிக விரைவிலே உயிர்த்தெழுதலின் மாற்றத்தை பெறுவோம் என்பதை நம்புவோமாக. நமது இரட்சகரை போல் மாற்றப்பட்டு அவர் இருக்கும் வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். அவரது மகிமையில் பங்கடைவோம். வரவிருக்கின்ற ராஜ்யத்தின் மகிமையில் தேவ புத்திரராக ஒளி வீசுவோம் என்ற நம்பிக்கை நம்மை ஊக்கப்படுத்துவதாக. இது நமது இருதயத்தை ஊக்கப்படுத்துவதாக. நம்முடைய உதடுகள் சாட்சியிடுவதாக. நம்முடைய ஒவ்வொரு கடமையிலும் சந்தர்ப்பங்களிலும் வாய்ப்புகளிலும் நமது போதகரையும் விசுவாச வீட்டாரையும் சேவிக்க நம்மை பலப்படுத்துவதாக. கர்த்தரின் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக நங்கூரம் போல் இருந்ததென்றால் அவருடைய பிரசனத்தின் காலத்தில் ஜீவித்திருக்கிற நமக்கு எப்படி இருக்கும்? அவருடைய வெளிப்பாட்டை காண காத்திருக்கும் நமக்கு ராஜ்யத்தின் மகிமையும் வெளிப்படும் என்பதே. ஆமென். தொடர்ந்து இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய சகோதரன் கார்த்திகேயன் அவர்கள் ஜெபத்திலே வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். யாரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் விட்டிருந்து இந்த பூமியில் உள்ள உடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்களை அன்பின் பரிசுத்தமுள்ள காரணத்தாக பண்ணி இரக்கமல்ல தந்தையை மன உருக்கம் நின்றவரே, கடந்து போன காலங்கள் முழுவதும் தேவதை தாமை நீதி எங்களெல்லாம் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் வழியின் ஜீவித்திலும் உள்ள மகா பெரிய தயவுக்காக நன்றியப்பா. இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக தேவரின் நீர் வெளிப்படுத்தின சத்திய பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பெருமை பாடத்தை கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதன்படி வாழவும் வளரவும் தேவன் தாமே நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாய் நிலத்தின் ஆசிரியர்கள் கூட இந்த நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்பா. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாங்கள் எங்களுடைய குணலட்சியங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்துக்குள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா எங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. சத்திய பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பேர் தொட்டு ஆசிரியத்து எங்களுடைய குறைகள் எல்லாம் நீர் கிறிஸ்துக்குள்ளாக நிறைவாக்க வேண்டுமாய் கூட இந்த வேலை நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. மீண்டுமாக உங்களுடைய சமூகம் நோக்கி நாங்கள் வரும் வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோரோடு வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய கத்திரம் லட்சணமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் பரிசுத்தமாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இரவு 9:30 மணி அளவில் நம்முடைய ஹெவன்லி கார்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வினாடி வினா நிகழ்ச்சியில் அனைத்து சகோதர சகோதரிகளும் பங்கு கொள்ளும்படியாகவும் கூட கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பரலோகமன்னா புஸ்தகம் கிடைக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல 7ஆம் தூதனுடைய எக்காலம் புஸ்தகமும் கிடைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஒருவேளை கிடைக்கப்பெறாத சகோதர சகோதரிகள் சகோதரர் கண்ணன் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாகவும் கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடித்த நாட்களாக நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அக்டோபர் 4ஆம் தேதி நம்ம காலையில் கூட அறிவிப்பில் நம்ம கேட்கப்பட்டிருந்தோம்.
அதாவது 4ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை செய்து திறக்கலாமா வேண்டாமா, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யலாம்னு நம்ம ஆலோசிச்சுட்டு இருந்தோம். அந்த ஒருவேளை அரசினுடைய உத்தரவு நம்மளுடைய விஷயத்துக்கு ஏற்றாற் போல இருந்துச்சுன்னா நம்மளுடைய சபைகால் ஓப்பன் செய்யணும். அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா அநேக நாட்களாக அந்த நம்மளுடைய சபைகால் மூடப்பட்டு இருக்கு. நிறைய தூசிகள்லாம் இருக்கிறதுனால அதை சுத்தம் பண்ணும் பணிக்காக கூட காலையில் சகோதரர்கள் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து அடுத்த நாள் அக்டோபர் 3ஆம் தேதியும் அந்த வேலை செய்யக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய வேலை நடைபெற இருக்கிறது. அதுக்கு பேர் கொடுக்கும்படியாக கூட காலைல சகோதரர்கள் அறிவித்திருந்தாங்க. மீண்டுமாக இதை ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. அக்டோபர் 2ஆம் தேதி 2 மணியிலிருந்து மாலை வரைக்கும் கூட அந்த விஷயம் அந்த சுத்தம் செய்யக்கூடிய காரியங்கள் போகும். விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் சகோதரர் வினோத் பாபு அவர்களிடம் பேரை கொடுக்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல்நலம் சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட அனைவரும் உங்களுடைய ஜெபத்தில் தாங்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்று இரவு குஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாளை மாலை 7:15 அளவில் நம்மளுடைய சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.